இங்க ஒரு சைக்கோ புதுசா கல்யாணம் பொண்ணுங்கள்லாம் கடத்தி டார்ச்சர் பண்ணி கொடூரமா கொண்டுகிட்டு இருக்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஹீரோவுக்கு அந்த பொண்ணோட செல்லுல இருந்து ஒரு வீடியோ கிடைக்கும். அதை வச்சு பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுக்கிற ஒரு கேமராமேன் பிடிச்சி விசாரிச்சா அது அவனா இருந்திருக்காது. அந்த ஊர் தலைவர் அந்த சைக்கோவால என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணுவாரு. அங்க வந்து கேமராமேனும் அந்த பொண்ணை தப்பான நோக்கத்திலே போட்டோ எடுக்க அன்னைக்கு நைட்டோ அவங்களுக்கு நல்லபடியா ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிடும். அடுத்த நாள் கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டு ஊருக்கு அனுப்புறதுக்காக போக கூட 2 போலீஸும் பாதுகாப்புக்கு வருவாங்க. ஆனா ட்ரெயின் கிராஷ் ஆகிற அந்த கேப்ல சைக்கோ அந்த பொண்ணு தூக்கிட்டு சொல்ல காட்டுக்குள்ள போயிடுவான். அங்க அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்ல உன் புருஷன் என்னென்னலாம் பண்ணான்னு கேட்டு அந்த மாதிரியே பண்ணி கடைசியில் அந்த பொண்ணையும் கொடூரமா கொண்டுடுவான். கரெக்ட் டைமுக்கு அங்க வந்து ஹீரோவும் அவனை விரட்டி பிடிச்சி லாக்அப்ல வச்சு வெளுத்து வாங்கிடுவான். அங்க வந்து ஊர் தலைவர் என் பொண்ணு கொண்டவன நான் என் கையால கொள்ளணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அவன் இடத்துக்கு தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். அப்ப அவங்க அண்ணனும் அண்ணியும் ஊர் தலைவர் கிட்ட போய் கெஞ்சி பார்த்தோம் விடாததுனால ஏகப்பட்ட லாயர் கிட்ட போய் இந்த கேஸ் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தாலும் அவங்களும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் ஊர்ல இன்னொரு புதுசா கல்யாணம் பொண்ணு இறந்து போக அப்பதான் ஊர் தலைவருக்கும் தெரிய வந்திருக்கும் அவன் அந்த கில்லர் இல்ல அந்த பக்கம் மோட்டர் திருட போயிருக்கான்னு. அதனால அவன் வீட்டுக்கே போய் விட்டுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பணமும் கொடுத்துட்டு வந்துருவாரு.